ஆண்கள் எப்படியெல்லாம் உரிமை இழக்கிறாங்கன்னு ஒரு பழமொழியில கூட சொல்றாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும். அப்ப புருஷன் அமைத்தெல்லாம் புரோக்கர் கொடுத்து வரமா? மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. பெண்களா பிறக்கிறதுக்கு தன செய்யணுமா? அப்ப ஆடவரா பிறக்கிறதுக்கு நாங்க அயோக்கியதனமா செஞ்சுட்டு வரோம். ஒரு காலத்துல தாலாட்டு பாடி குழந்தை தூங்க வச்சிருப்பாங்க, எல்லாரும் பாத்துருப்பீங்க. இப்படி தாலாட்டு பாடினா குழந்தை தூங்கிடும், தெருவே தூங்கிடும். நீங்க எங்க ஊர் பக்கம் எல்லாம் வந்து பாருங்க, ஒரு அம்மா தாலாட்டு பாருன்னு குழந்தை அப்படி போட்டுட்டு குழந்தை துணி எடுத்துட்டு சனின்னு ஏன் கத்துறேன்னா, என் மனைவி தாலாட்ட பாடினா பாருங்க, என் குழந்தைய 1.5 வயசு குழந்தைய தோல்ல போட்டுக்கிட்டு 10 நாய் வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. நான் 11வது ஆளா உள்ள போறேன். சீ வெளியே போ நாயேன்றா. எங்க வீட்டு வேளாமா சொல்லுது 10 நாய் வெளி நாயமா, ஒண்ணுதான் சொந்த நாய் வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை சந்திக்கிற ஆண்களுக்கு எங்க சார் உரிமை இருக்குது? 30,000 40,000 கொடுத்து நாங்கெல்லாம் டிவி வாங்கி கொடுக்கறோம். அந்த டிவி பாக்குறதுக்கு எங்களுக்கு முதல்ல உரிமை இருக்குதா? எப்ப நியூஸ் போடுறானோ அப்பதான் டிவி நம்ம கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சீரியல் அந்த சீரியல் 11:30 மணிக்கு நம்ம கிட்ட டிவி வரும். 11:30 மணிக்கு டிவியை வாங்கினா, வாலிப வயோதிக நண்பர்களே, நீங்கள் இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்டா, நான் 11:30 மணிக்கு லேகியம் சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்னடா? சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் தான் டாக்டர் எல்லாம் மாத்திரை தருவாங்க ஒரு காலத்துல எல்லாம். இப்ப எங்க ஊர்ல அப்படி கிடையாது. சீரியலுக்கு முன் சீரியலுக்கு பின். இப்ப சீரியலுக்கு பின்ன்றது எப்படி மாத்திராங்க தெரியுமா? சிபி. அதாவது நீங்க பிபி டேப்லெட் எடுக்கணும்னா கூட சிபிக்கு பின்னாலதான் எடுக்க முடியும். ஆம்பளைக்கு நம்ம கூட காமு காபி அப்படின்னு வச்சுக்கலாம். என்னன்னா கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். ஆமாங்க, கல்யாணத்துக்கு முன்னாலதான் நான் சாமியே கும்பிட்டது இல்லைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கும்பிடாத சாமியே இல்லைங்க. இவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல, இவ்வளவு பொம்பளை புடுங்குறாள், பொம்பளையால இம்சியா இருக்குல்ல, பொம்பளை சரியில்லைன்னு பேசுறீங்கல்ல, பேசாம ஒரு கோவணத்தை கட்டிட்டு குற்றாலத்துல குத்த வைக்க வேண்டியதானே? 4 பெண்கள் சண்டை போட்டா சண்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிருவோம். 4 ஆம்பளை சண்டை போட்டா வேலூர் ஜெயில அருவாளோட இருப்பியே. உண்மையிலே சொல்றேன், 40 ஆண்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு ஊர்ல ஒரு தெருவுல குழாவை கொண்டு வருவான். 2 பொம்பளை தான் தண்ணி பிடிக்க போய் 40 ஆம்பளை மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பான். இந்த ஆண்களுக்கு ஆண் ஒரு பேர் உண்டு, ஏன் தெரியுமா சார்? ஒரு குத்து கல்லுக்கு சேலையை கட்டிடுங்க, நம்மளால ஆண் பாத்துக்கிட்டே இருப்பான். ஆண்களுக்கு ஆடவர்னு ஒரு பேர் உண்டு, ஏன் தெரியுமாக்கா? நம்மால போட்டுக்கிட்டு ஆடுவான், போடாமலும் ஆடுவான். இவ்வளவு பேசுறீங்கல்ல, இந்த தினேஷ் என்ற அருமையான ஆண்மகன் வயிற்றுக்குள் இருக்கும் போது ஒரு அரை பப்பாளி பழத்தை சாப்பிட்டு இருந்தால் சீன் முடிஞ்சிருக்கும். நல்லா வளர்த்து வாலிபமாக்கி சட்டை துவச்சு போட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என் பொண்டாட்டி என்ன சாப்பிட்டுங்கிறா. நீங்க என்ன பெண்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க? ஆண்கள் எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறாங்க தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 4 பொம்பளைங்க ஒன்னா உட்காந்து பேசினாங்கன்னா ஏதோ ஒரு ஆம்பளை நட்டு வர போறான்னு அர்த்தம். இதே ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 2 கிழவிங்க ஒன்னா உட்காந்து பேசினாங்கன்னா ஊருக்கே வெட்டு குத்தாக போகுதுன்னு அர்த்தம். இப்ப உங்களுக்கு தமிழ் தெரியலாம், இங்கிலீஷ் தெரியலாம், ஹிந்தி தெரியலாம், மலையாளம் தெரியலாம். ஆனா கிழவிங்களுக்கு ஒரு தனி பாஷை இருக்குது தெரியுங்களா? இப்படி என்ன அர்த்தம்னா, 3ஆவது தெருல இருக்கிற பையன் 4ஆவது தெருல பொண்ண கூட்டின்னு ஓட்டான்னு அர்த்தம். இவ்வளவுதையும் பேசிட்டு அந்த கழுவி சொல்லும், நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? ஆம்பளை பசங்க எல்லாம் ஏன் தெரியுமா லூசா போறான்? பொம்பளை பசங்க எல்லாம் டைட்டா ட்ரெஸ் போட தான் ஆம்பளை பசங்க எல்லாம் லூசா போறான். இப்ப இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உங்க அப்பா டக்கரா இருக்கிறாருமா அப்படின்னு சொன்னா பிரச்சனையே இல்ல. அவங்க அப்பா கிட்ட போய் உங்க பொண்ணு டக்கரா இருக்குது சார்னா எவ்வளவு பிரச்சனை ஆகும்? தமிழ்ல பெருந்தன்மைன்னு ஒரு வார்த்தை. அந்த பெருந்தன்மைன்ற வார்த்தைக்கு யார் தெரியுமா உதாரணம்? ஒட்டுமொத்த ஆண்கள் தான். ஏன் தெரியுமா? இப்ப நீங்க பஸ்ல நீங்க ஏறி போறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பொம்பளை புள்ள பக்கத்துல நிக்கும். நம்மால் தெரியாம தான் மிதிச்சிருப்பான். தெரியாம மிதிச்சா போதும், நான் ஸ்டூபிட், நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல, இதுக்குன்னே வர்றாங்க அப்படின்வாங்க. இதே ஒரு பொம்பளை புள்ள வேணும்னே நம்மால இடிக்கட்டுமே, நம்மால கீச்சு மூச்சுன்னு சத்தம் விடுவான். கண்டக்டர் பஸ் எங்க போகுது? திருவண்ணாமலைக்கு போகுது, ஒடியா திருவண்ணாமலைக்கு பஸ் பண்ணுவான் நம்மால. சின்ன வயசுல நாமெல்லாம் படிக்கிறப்போ அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவுக்கு காசு கொடுக்கணும்னா கூட பொண்டாட்டிக்கு தெரியாம தான் சார் கொடுக்க முடியும். என்ற ஆண்களுடைய உரிமை எந்த அளவுக்கு பறிக்கப்படுகிறது நீங்கள் பாத்தீங்களா?
கூட்டு குடும்பம்ங்கிற ஒரு வாழ்க்கையெல்லாம் நாம வாழ்ந்து வந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் தனி குடும்பமா மாறி போச்சு. ஏன் தெரியுமா? 2 மாதங்கள் கருவிலே சுமந்த என் தாய் எனக்கு வேணும், ஒரு ஆண்மகன். நான் சொல்றேன், நான் கேட்கும் போது படிப்பதற்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்த என் தந்தை எனக்கு வேணும், ஒரு ஆண்மகன். நான் சொல்றேன், நான் ஓடி ஆடி விளையாடி என் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என் உறவுகள் எல்லாம் எனக்கு வேணும்னு ஆண்மகன். நான் சொல்றேன், என்ன கல்யாணம் பண்ண வந்த பிறகு என் பொண்டாட்டி சொல்றேன், அவங்க எல்லாம் வேணாம், எனக்கு நீ மட்டும் தான் ஓடும். இன்னைக்கு சிரிச்சு பேசுற அண்ணன் தம்பி எல்லாம் முறைச்சு பார்த்துக்கிட்டு போறான்னா ஆண்களுடைய உரிமை எல்லாம் மறுக்கப்படுகிறது என்று சொல்லி நன்றி, வணக்கம்.